டெல்லி கார் வெடிப்பில் 13 பேர் பலியான வழக்கில் காஷ்மீரில் வைத்து மேலும் ஒரு டாக்டரை கைது செய்தனர் பாதுகாப்பு படையினர். விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். இந்த கார் வெடிப்பு சம்பந்தமான விசாரணை வளையம் என்பது ஹரியானா, தலைநகர் டெல்லி, உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகள், ஜம்மு காஷ்மீர் என்று நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் விரிவடைந்து வரக்கூடிய சூழலில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இன்று காலை மருத்துவர் ஒருவர், தஜ்மூல் என்ற மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய மகாராஜா ஹரிசிங் மருத்துவமனையில் அரசு மருத்துவராக பணியாற்றி வந்திருக்கின்றார். அவர்தான் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கைதின் பின்னணி மிக முக்கியமானது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் முழுக்க ஈடுபட்டிருப்பவர்கள் மருத்துவர்கள் என்ற அந்த தகவல் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சூழலில், அதிலும் குறிப்பாக சம்பந்தப்பட்ட அந்த கார் வெடிகுண்டை தயாரித்த அந்த நபர்களுடைய அறைகளிலும் சரி, அவர்களது லாக்கரிலும் சரி, AK-47 உள்ளிட்ட பல்வேறு அதிநவீன ஆயுதங்களும், அதே போல ஒரு வெடிகுண்டை தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து ஸ்ரீநகரிலும் சரி, ஜம்மு காஷ்மீரின் மற்ற இடங்களிலும் சரி, மருத்துவர்களுடைய அறைகள் மற்றும் அவர்களது அந்த லாக்கர்கள் ஆகியவற்றை தீவிரமாக ஆடிட் செய்ய, பரிசோதனை செய்வதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அதிரடி நடவடிக்கையாக பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவர்களுடைய அறைகள் சோதனை செய்யப்பட்டு வரக்கூடிய சூழலில் அதில் நிறைய சந்தேகத்திற்குரிய நபர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இதில் இந்த மருத்துவர் தஜ்மூல் என்பவருடைய அறையிலும் அவ்வாறு சோதனை நடத்தப்பட்ட போது சர்ச்சைக்குரிய பொருட்கள் கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரை 7 டாக்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹரியானாவில் வேலை பார்த்து வந்த 3 மருத்துவர்கள், இன்னும் ஒரு பெண் மருத்துவர், தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் என 7 மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த கார் வெடிப்பு சம்பவத்தையே ஒயிட் காலர் டெரரிசம் என்று அழைக்கிறார்கள். பொதுவாக இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல்களுக்கு மூளையாக அவர்கள் செயல்பட்டாலும், படித்தவர்கள் மூளையாக செயல்பட்டாலும் கூட நேரடியாக களத்தில் இறங்கக்கூடிய வேலைகளை மற்றவர்களை வைத்துதான் செய்ய வைப்பார்கள். ஆனால் இந்த வெடிப்பு சம்பவத்தை பொறுத்தவரை நேரடியாக இவர்களாகவே இறங்கி வேலை செய்திருக்கிறார்கள். அதுவும் தலைநகர் டெல்லிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஹரியானாவுடைய ஃபரிதாபாத் மாவட்டத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய சதித்திட்டத்தை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000 கிலோ வெடிப்பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதும், அது மட்டும் இல்லாமல் காரை பயன்படுத்தி நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் அவர்கள் சென்று வந்ததும் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியது. ஏனென்றால் மருத்துவர்கள் என்றால் அவர்களுடைய அந்த லோகோ காரில் ஒட்டப்பட்டிருக்கிறது என்றால் பெரிய அளவில் சந்தேகம் வராது. அவர்களுடைய கார்களை சோதனை செய்வது, வாகனங்களை சோதனை செய்வது என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும். எனவே அதை பயன்படுத்தி தான் இந்த மருத்துவர்கள் இப்படியான ஒரு மிக கோரமான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே மருத்துவர்களும் தற்பொழுது தீவிரமான கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மருத்துவர்களுடைய அறைகள், மற்ற இடங்கள் எல்லாம் தீவிரமான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அவர்கள் சமூக வலைதளங்களில் கடந்த காலங்களில் எப்படியான பதிவுகளை இட்டிருக்கிறார்கள், அவர்கள் வேறு ஏதேனும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார்களா? ஏனென்றால் இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் கூட தொடர்புடைய தாரிக் என்ற மருத்துவர், கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தாரிக் என்ற மருத்துவர் தடை செய்யப்பட்ட முஜாஹிதீன் அமைப்புடைய போஸ்டர்களை சமூக வலைதளங்களில் பகிர்வதும், அதை தெருக்களில் சென்று அவராகவே, ஒரு மருத்துவர் அதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் அந்த மருத்துவர் செய்திருக்கிறார். தெருவில் சென்று அந்த போஸ்டர்களை, ஆதரவு போஸ்டர்களை ஒட்டுவது போன்றவற்றை அவரே செய்திருக்கிறார். இந்த CCTV காட்சிகள் எல்லாம் கூட தற்பொழுது காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் இந்த நபர்களுடன் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருந்தார்கள் என்ற விசாரணை வளையத்தின் கீழ் தான் அடுத்தடுத்து மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலின்படி இந்த டாக்டர்கள் கைது நடவடிக்கை என்பது இத்துடன் நிற்காது. இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்படுவார்கள். நிறைய பேர் சந்தேகத்தின் பேரில் அவர்கள் விசாரணை வளையத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவைப்படும் பொழுது கைது நடவடிக்கை தொடரும் என்று விசாரணை அமைப்புகள் சார்பில் தெரிவிக்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.